வாழைப்பூ விலை எவ்வளோங்க? அந்த பெண் கேட்டாள். ஒரு பூ 5 ரூபாய்மா என்றார் அந்த பாட்டி. சரி 6 வாழைப்பூக்கள் ரூபாய் 25க்கு கொடுப்பீங்களா என கேட்டாள். சரிம்மா, நீ கேட்ட விலைக்கே வாங்கிக்கோ, முதல் வியாபாரம் உனக்குத்தாம்மா. சரி தாரேன், கடவுள் உன்னை நல்லா வைக்கட்டும் என்றார் முதிர்ந்த பாட்டி. தான் கேட்ட விலைக்கு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்துடன் அந்த பெண் வாழைப்பூக்களை வாங்கி கொண்டாள். பிறகு தன் அழகான காரில் தன் தோழியை அழைத்து கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றாள். அவர்கள் இருவரும் ஹோட்டலில் அமர்ந்து பேசிக்கொண்டே தங்கள் விரும்பியது வாங்கி சாப்பிட்டனர். சாப்பிட்டது குறைவு, மீதம் விட்டது அதிகம். பில் தொகை ரூபாய் 1200. அவள் ரூபாய் 1300 ஹோட்டல் நிர்வாகியிடம் கொடுத்து, மீதி சில்லறையை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்றார். ஹோட்டல் உரிமையாளருக்கு இது மிக சாதாரணமான விஷயம். ஆனால் வாழைப்பூ விற்ற பாட்டிக்கு வலி மிகுந்த விஷயம். இதில் உற்று நோக்க வேண்டியது, நம் உதவி தேவைப்படும் ஏழைகளிடம் ஏதேனும் வாங்கும்போது நம் பலத்தை காட்டுகிறோம். பணக்காரர்களிடம், தேவைகளை இல்லாதவர்களிடம் நாம் தாராள குணத்தை காட்டுகிறோம். தயவு செய்து ஏழைகளின் பேரம் பேசாதீர்கள்.